மும்மொழி திணிப்புக்கு எதிராக தென் மாநிலங்கள் எல்லாமே கொந்தளிச்சிட்டு வரக்கூடிய நிலையில் பாலிவுட் ஹாலிவுட்னு கதை சொல்லி வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாண். தமிழ் திரைப்படங்களை இந்தியில் டப்பிங் செய்ய சொல்லி பாலிவுட் பணத்தை வாங்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் இந்தியை எதிர்க்கிறது ஏன் அப்படின்னு பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பற்றின விரிவான செய்திகளையும் கருத்துக்களையும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், ஜனசேனா மற்றும் பாஜகவோட கூட்டணி நடந்துட்டு இருக்கு. தெலுங்கு தேச கட்சியோடைய தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருக்கார். ஜனசேனா கட்சியோட தலைவர் பவன் கல்யாண் துணை முதல்வராக இருக்கார். இந்த நிலையில தான் ஜனசேனா கட்சி உருவானதுக்காக 12வது ஆண்டு விழா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பிதாபுரத்தில் நேற்று நடந்துச்சு. அந்த விழாவில் நடிகரும் துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தமிழக அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. மும்மொழி கொள்கை மூலமாக மத்திய அரசு இந்திய திணிக்க முயற்சிக்கிறதா திமுக, அதோட கூட்டணி கட்சிகள், அப்புறம் அதிமுக, நடிகர் விஜயோடைய தாவேகா, பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் மும்மொழி கொள்கை விஷயத்தில் தமிழகத்தை சேர்ந்த பாஜக மட்டுமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கு. பிற பெரும்பான்மையான கட்சிகள் அனைத்துமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்தியை ஏற்காமல் இருக்கிறதுக்கு தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காரு. இது தொடர்பாக பவன் கல்யாண் பேசியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு தமிழ் உட்படவே பல மொழிகள் தேவையாக இருக்குது. இரு மொழிகள் மட்டுமே போதாது. நம்ம நாட்டில் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கு மட்டும் இல்லாமல் மக்களுடைய அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்குறதுக்கு பன்முகத்தன்மை அடிப்படையில் பல மொழிகளை நம்ம ஏற்க வேண்டியிருக்கு. அதே போல் சமஸ்கிருதத்தை சிலர் ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களுடைய திரைப்படங்களை பணத்துக்காக இந்தியில் டப் செய்ய சொல்லிட்டு இந்தியை எதுக்குறது ஏன் அப்படின்னும் எனக்கு புரியல. பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பக்கூடிய அவங்க ஏன் இந்தியை ஏற்க மறுக்கிறாங்க, இது எந்த மாதிரியான லாஜிக் அப்படின்னு விமர்சனம் செஞ்சுருந்தாரு. அவர் பேசும்போது, நான் செல்லும் பாதையில் இருக்கக்கூடிய இருள் குழிகளை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். வெளிச்சம் இல்லைன்னா கூட அச்சம் இல்லாமல் நடந்து போவேன். 2014 கட்சி தொடங்கி படிப்படியாக முன்னேறி இருக்கோம். இந்த வேளையில் தமிழ்நாட்டு மக்களுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அங்கே நான் அதிக நேரம் விடலைனா கூட அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போலவே தமிழ் திரைப்படங்களை இந்தியில் டப் செய்ய சொல்லிட்டு பாலிவுட் பணத்தை வாங்கக்கூடிய தமிழக அரசியல்வாதிகள் இந்தியை எதிர்க்கிறது ஏன் அப்படின்னு பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதிலடியாக எங்ககிட்ட அதிக வரியை வாங்கிக்கிட்டு இந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்குறது ஏன் அப்படின்னு நெட்டிசன்கள் திரும்ப பவன் கல்யாணுக்கு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. இதை தொடர்ந்து பவன் கல்யாணுடைய இந்த கருத்துக்கு நடிகரும் அரசியல்வாதியுமா இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் பதிலடி கொடுத்துருக்காரு. பிரகாஷ்ராஜ் கன்னடத்தில் தன்னோட எக்ஸ்தல பக்கத்தில், உங்களுடைய இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வேறு மொழியை வெறுக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. தாய்மொழியை தாயை போல சுயமரியாதையோட காப்பாற்றுறதுக்காக தான் இதை பவன் கல்யாண் கிட்ட யாராவது கூறுங்க அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாகிட்டும் வருது. அதோடவே பவன் கல்யாணுடைய கருத்துக்கு திமுகவினர் பலருமே பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்தியில் டப் செய்யப்பட்டு வெளியிடக்கூடிய படங்களை மக்கள் பார்க்காம இருக்கிறதுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுதுன்னும், ஆனால் இந்தியை படிக்க வேண்டிய கட்டாயம் தங்களுக்கு ஏற்படுதுன்னும் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுட்டு வராங்க. மேலும் பவன் கல்யாணோட இந்த பேச்சு தமிழக மக்கள்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து பவன் கல்யாண் நடித்த படங்களை தமிழில் டப் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கு. இந்த நிலையில் பவன் கல்யாணோட இந்த கருத்துக்கு பிரகாஷ்ராஜை தொடர்ந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் பதிலடி கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக கனிமொழி தன்னோட எக்ஸ் பக்கத்தில் மொழிகளை கடந்து திரைப்படங்களை ரசிக்க தொழில்நுட்பம் கை கொடுக்கறதாகவும் பதிலடி கொடுத்துருக்காங்க. அதே போலவே 2017 ஆண்டு பவன் கல்யாண் இந்தி எதிர்ப்பு தொடர்பான கட்டுரையை பகிர்ந்து கோ பேக் இந்தி அப்படின்னு கோஷமிட்டிருக்காரு. ஆனால் பாஜகவோட கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறமா இந்திக்கு ஆதரவாக பேசிட்டு வராரு. இதுக்கான ஆதாரங்களையுமே கனிமொழி எக்ஸ்தல பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க.
பவன் கல்யாணுடைய எக்ஸ் பதிவுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் பதிவிட்டிருக்கக்கூடிய கனிமொழி பவன் கல்யாணுடைய இரட்டை நிலைப்பாடை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து திமுகவினர் வந்து பவன் கல்யாணை கடுமையாக சாடிட்டும் வராங்க. சரி, இப்போது பவன் கல்யாண் இவ்வளோ பாயிண்ட் சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு இல்லையா, இதை ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம டீகோட் செய்வோம். முதல் விஷயம் வந்துட்டு தமிழ் படங்களை இந்தியில் டப் செய்கிறது மூலயமா பணம் கொட்டுது அப்படின்ற கருத்து சரியா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் திரையுலகில் ஏராளமான சினிமாக்கள் வந்து வெளியாகுது. தோராயமாக ஆண்டுக்கு 100 படங்கள் வெளியாகுது அப்படின்னு வச்சுக்குவோம். இதில் எத்தனை படங்கள் இந்தியில் மொழிபெயர்க்கப்படுது அப்படின்னும் அநேகமாக ஒரு 10லேருந்து 20 படங்கள் இருக்கலாம் அப்படின்னு திரைத்துறை வட்டாரங்கள் வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதே பாலிவுட் துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டுக்கு 100க்கும் மேலான படங்கள் வந்து வெளியாகுது. இதில் 20லேருந்து 30 திரைப்படங்கள் வரைக்குமே தமிழில் டப் செய்யப்படுது. ஆக ஒப்பீடளவில் தமிழ் மக்களுடைய பணம் தான் பாலிவுட் திரைக்கு அவசியமாக இருக்கே தவிர, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திரைத்துறையில் இந்திய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தி பேசக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட மொழியில் படத்தை கொடுத்தா தான் பார்ப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தமிழை தவிர வேறு மொழிக்கு படத்தை டப் செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அது மொழியோட ஆதிக்கம். அதனால் பவன் தன்னோட மண்டை மேலே இருக்கக்கூடிய கொண்டையை மறந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு நெட்டிசன்கள் தங்களுடைய பதிவுகளை பதிவிட்டுட்டு வராங்க. ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். திரைப்படங்களை டப் செய்கிறது மூலியமாக உத்தரப்பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து பணம் வந்து தமிழுக்கு கொட்டுது அப்படின்னு பவன் கல்யாண் வந்து பேசியிருக்காரு. மிஸ்டர் பவன், தமிழக மக்கள் உழைச்சி கொட்டக்கூடிய பணத்தில் தான் மத்திய அரசு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிக நிதியவே பகிர்ந்து அளிச்சிட்ருக்கு. கடந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி மாநில அரசுக்கு வரி பகிர்வு தொகையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டது வந்து வெறும் ரூபாய் 7057 கோடி மட்டும்தான். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ரூபாய் 31,039 கோடி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தெரியுதா எங்கேருந்து எங்கே பணம் கொட்டுது அப்படின்னு. மூன்றாவதான விஷயம் வந்துட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றியும் அவர் பேசியிருக்காரு. அமெரிக்கா போகக்கூடிய இந்தியர்கள் அங்கே இந்திய ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்க வேண்டியது தானே. இத்தனைக்குமே உங்கள் ஊர் பொண்ணை கட்டியிருக்கக்கூடிய ஆந்திராவுடைய மருமகன் ஜேடி வான்ஸ் தான் அங்கே துணை அதிபராகவே இருக்கார். ஆனால் நீங்கள் அந்த கோரிக்கையை எழுப்ப மாட்டீங்க. ஏன்னா அது நியாயம் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். மீறி எழுப்புனா என்ன ஆகும்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழகத்துக்கு பிழைக்கிறதுக்காக வரக்கூடிய தொழிலாளர்களுடைய மொழியை எதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கற்றுக்கணும்? அதுக்கு மாறா தமிழக அரசு வந்து புலம்பெயரக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு இலவச கல்வியை சொல்லி கொடுக்குது. இதுதான் காலத்துடைய கட்டாயம் பவன் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பவன் கல்யாணை வறுத்தெடுத்திருக்காங்க. பவன் கல்யாணுடைய பேச்சை குறித்து உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நன்றி.